இன்றைக்கி நம்ம சந்திப்போமா நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிறது ஸ்ரீமதி சவுகார் ஜானகி அவர்களை. வாங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க இல்லையா? அப்படி ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து எப்படி நடிக்க வந்தீங்க? நெசசிட்டிங்கிறது ஒன்று இருக்குது வாழ்க்கையில். தேவைக்கேற்ப நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அது. எனக்கு ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க, 15 வயசில். அதுக்கு முன்னாடி நான் ரேடியோ ஆர்டிஸ்டாக மெட்ராஸ் ரேடியோவில் ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணுறதுன்னா நல்ல நல்ல நாடகங்கள், பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எழுதுனதெல்லாம் தெலுங்கில் படிப்பேன். ஒரு அந்தஸ்து கொடுத்துட்டாங்க, ஒரு ஸ்டார் ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு எனக்கு ரேடியோ ப்ரோக்ராம்ஸில். ஸோ அங்கே ஸ்பாட் பண்ணி தான் என்னை ஒரு பிஎன் ரெட்டிங்கிற ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசர் வாகினி ஸ்டூடியோலேருந்து வந்து, யார் இந்த பொண்ணு, எப்படி இருப்பா பார்க்குறதுக்கு, நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஸ்டேஷன் டைரக்டர் சரின்னு சொன்னாரா. அவர் வந்து என்னை பார்த்துட்டு, படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான், குணசுந்தரி கதான்னு ஒரு படம், தெலுங்கு படம், அதில் நடிப்பியா, உன் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னாரு. சந்தோஷம் சொல்லணுமா? அது மட்டும் இல்லை, இந்த ஆந்திர மகிழா சபான்னு என்ன, இதெல்லாம் ரொம்ப படிப்பு கம்மி எனக்கு. ஆந்திர மகிழா சபாவில் மெட்ரிக் ப்ரைவேட்டாக படிக்கிறது பதிலாக ஸ்கூலுக்கு போயிட்டு லஸ்ல படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது ஸ்கூல் நாடகத்துல எல்லாம் நான் ருக்மிணி, ராதா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு கொடுப்பாங்க. நான் ஆக்ட் பண்ணி நல்ல பேர் வாங்கிடுவேங்க. எங்கள் அப்பாவை கூப்பிட்டு, அந்த துர்காபாய் தேஷ்முக் கிரேட் லீடர் அவங்க, அப்புறம் பொலிட்டீஷியன் லீடர் எல்லாமே, அவங்க வந்து சொன்னாங்க, இந்த வெங்கல்ஜி இதுக்கு படிப்பு வராது, நடிப்பு தான் வரும், நடிப்பு வரும், நீ நான் எதனா ஒரு நல்ல இதை பார்த்து ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணிவிடும் அப்படின்ன உடனே பயந்துட்டாங்க வீட்டில். அவ்வளோ ஆச்சாரம் அனுஷ்டானம் உள்ள ஃபேமிலி அது. உடனே என்ன பண்ணாங்க, 15 வயசுல எனக்கு கல்யாணம் செட்டில் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாங்க. நான் எங்கே சினிமாவுக்கு வந்துடுவேணும்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கு வர்ற ஒரு சந்தர்ப்பத்தை எழுந்துட்டேன். நல்லா வாங்கினேன் வீட்டில், பெல்ட்டால் எங்கள் அண்ணா அடித்தார் என்ன, இன்னும் சினிமாவில் சேர்றியா, உன்னை ரேடியோ ஸ்டேஷன் அனுப்பிச்சதே தப்பு, அவ்வளோ ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருந்திருக்கேன். ஸோ இனிமேல் நமக்கு அந்த சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டேன், ஆல் இண்டியா ரேடியோலேயே சொல்லிவிட்டு ஆக்ட் பண்ண வரலன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு நல்ல அன்றைக்கே அந்த வயசுலேயே நான் சினிமாவுக்கு வர வேண்டியவோ அந்த சான்ஸ் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம், 17 வயசில் ஒரு குழந்தை. அதுக்கப்புறம் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையினால் நானே சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமையில் மறுபடியும் அந்த ஆசை தலை தூக்கிடுச்சு எனக்கு. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சின்ன வயசில் என்ன கேட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி, நான் ஆக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னேன். நம்ம கரெக்டாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர், செல்லமாக வளர்ந்தவர், கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிற எண்ணம் இல்லாத ஒருத்தர். அவர் ரொம்ப நல்லவர். பட் அந்த வந்து ஈடுபாடு, ஃபேமிலியை காப்பாற்றணும், குழந்தை வேற பிறந்திருக்குங்கிற ஒரு ஃபீலிங் இல்லாமல் இருந்திருக்கார். பட் என்னை வந்து தடுக்கலை, நம்ம நேர்மையாக நம்ம கரெக்டாக இருந்தால் தப்பில்லை அப்படி நீ ஒத்துக்கோ அப்படின்னாரு. அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷமாக போச்சு. இந்த குழந்தை 3 மாதம் கை குழந்தைய தூக்கிட்டு அதே ப்ரொடியூசர்கிட்ட போனேன், கல்யாணத்துக்கு முந்தைய என்னை கேட்டவர்கிட்ட, யார் இது அப்படின்னாரு. என் குழந்தை சார் அப்படின்னேன். என்ன வந்தேன் அப்படின்னாரு. நான் வேஷம் கேட்டு வந்தேன் சார் அப்படின்னேன். ஐயோ, இது கல்யாணம் எல்லாம் பண்ணிவிட்டு குழந்தை பிறந்த அப்புறம் வேஷத்துக்கு வர நீ, அந்த படம் இப்போ இல்லை, நான் முடிச்சுட்டேன் சார். நான் சொன்னேன், இல்லை இது வாழ்க்கை பிரச்சனைங்க, நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு வந்திருக்கேன், படிப்பும் ஜாஸ்தி இல்லை இந்த துறையில், இல்லைன்னா நான் வேறு எதுவும் செய்கிறதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னேன். சார் நீ என் தம்பி ஒரு படம் எடுக்கிறாரு, சவுகார்னு ஒரு படம், அதில் வேணால் உனக்கு ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் கொடுக்க சொல்கிறேன், அவருக்கு எதனா ஒரு சின்ன வேஷம் எதனா இருந்தால் கொடுப்பாங்க உனக்கு, இவ்வளோ தூரம் சொல்கிறியம்மா அப்படின்னாரு. உடனே அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அது பெரிய நிர்வாகம். அது அவங்களுக்கு முதல் படம் அந்த சவுகார். அது எடுத்து ஏதோ ஒரு சின்ன வேஷம் கொடுப்பாங்க, எங்கேயோ நிற்கிற மாதிரி, ஒரு தட்டு தூக்கிட்டு மிஞ்சா மரம் தூக்கிட்டு நிற்கிற மாதிரி ஏதோ வேஷம் கொடுப்பாங்கன்னு நினச்சா. ஸோ யூ வர் ரெடி ஃபார் தட் சர்வைவல். See, I had to make an entry. படங்களுக்கு வரணும் நான், இல்லைங்களா? ரெடி ஃபார் தட். என்ன கொடுத்தாலும் பண்ணி ஒரு எனக்குன்னு ஒரு கேரியரை தேடிக்கணும், நான் கூட சம்பாதிக்க ஆரம்பித்து இந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான கட்டாயமான நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கேன்னு சொல்கிறத விட நான் மனசை பக்குவப்படுத்திக்கிட்டேன். ஸோ அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு கதாநாயகி பாத்திரம் வேஷம் கொடுத்துட்டாங்க. அதுவும் என்டி ராமராவ். ஆஃப்டர் தட் ஹி பிகேம் ஸோ ஃபேமஸ். எல்வி பிரசாத் சார் இஸ் எ லெஜண்ட்.
அவருண்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவங்க இன்றைக்கி சோட போனவங்க யாருமே இல்லை. எத்தனை பேர் அவர் 100ஆண்டு விழாவில் இன்றைக்கி நான் கலந்துக்கிட்டு இதை நான் சொன்னேன். இன்றைக்கி அவர் போட்டது தான் எனக்கு இந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அவர் தான் எனக்கு. அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட் போகும்போது நினச்சிங்களா நமக்கு வந்து இந்த பயம், இது சரியாக பண்ணலைன்னா நம்மளை வந்து கண்டெம் பண்ணிடுவாங்க அப்படின்னு விதவிதமான ஒரு உணர்ச்சிகளோட ஒரு 7 டைலாக்ஸ் கொடுத்தாங்க. அது இந்த ரேடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஐ டெலிவர்ட் த டயலாக். அன்றைக்கி வந்து வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருந்தது. இன்றைக்கி வந்து பேச வேண்டியதில்லை, யாரோ பேசிடுவாங்க. நம்ம பாடணும், இல்லைன்னா நிறைய வசனம் பேசணும். நிறைய வசனம் கரெக்டாக பேசினாலே அந்த பாவம் உணர்ச்சி வந்துடும் அப்படிங்கிறது முதல்லேருந்து என்னுடைய. ஏன்னா அதை நீங்கள் ரேடியோவில் கேட்கும்போது ஃபேஸ் தெரியாது. இப்போ என்னையே நான் ரொம்ப அழகாக இருப்பேன்னு எத்தனை பேரோ நினச்சிருக்கலாம். இல்லைன்னாலும் கூட இந்த வாய்ஸ் இவ்வளோ இப்படி இருக்கே, இந்த அம்மா குரல் இப்படி இருக்கே, இந்த அம்மா எவ்வளோ அழகாக இருப்பாங்களோ. அந்த காலத்தில் சொல்லுவாங்க ராஜகுமாரினுடைய கூந்தலே இவ்வளோ அழகுன்னா அந்த அம்மா எவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்படக்கூடியது நம்ம குரல். இன்னைக்கு அந்த முக்கியத்துவம் இல்லாமல் போனது கொஞ்சம் வருத்தப்பட்ட விஷயம் தான். அம்மா வந்ததுக்கு அப்புறமா என்ன இது அவங்களை எதுக்காக அடிக்கிறீங்க? உன் பொண்ணு என்ன வெளியே போக சொல்றான். உன் புருஷன் பணத்தை எல்லாம் நான் ஏப்ப விட்டுட்டேன்னு நீ ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியாம உங்களை நான் யார்கிட்டயும் சொல்லலையே. எனக்கு தெரியாதா? சொல்லாம பிறக்காது, அள்ளாம குறையாது. நன்னி கிட்ட நாய்களா. எனக்கு வந்து ஒரு விஷயத்துல வந்து இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க. such a big actress. சில விஷயங்களை வந்து இவ்வளோ ஃப்ராங்கா இவ்வளோ ஓப்பனா பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உண்மை அதுதானே. பிகாஸ் நான் நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க. நீங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க? இட் வாஸ் ஜஸ்ட் an accident. அந்த மாதிரி ஆக்சிடென்ட். ஐ ஹேட் ஃபார் சர்வைவல். நான் உழைக்கணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும். போதிய அளவுக்கு சம்பாத்தியம் வீட்டில் பத்தலை, இந்த குழந்தை பிறந்தாச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு தான். இந்த பொறுப்புல வந்தவ தான் நான். சவுகார்ல நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஃபேமிலி சைடுல இருந்து என்ன ரியாக்ஷன்? ஃபேமிலி சைடுல மட்டும் இல்ல, ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு அவர் மட்டும் தான் வந்து ஓகே கொடுத்துருக்காங்க. ஆமா. அப்புறம் அதுல கூட எல்லாரும் சொல்ல சொல்ல அவர்கிட்ட கூட ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது எனக்கு. என்ன இவ்வளோ சுதந்திரம் கொடுக்குற ஒரு பெண்மணிக்கு ஏன் நீ சினிமாவில் ஆக்ட் பண்ண விட்ட? அவங்க சைட்லேருந்து எங்கள் சைட்லேருந்து வந்து வீட்டுக்குள்ளேயே வர்றதுக்கு எங்கள் சித்தி, எங்கள் சித்தப்பா எல்லாம் அங்கிள் வந்தால் திட்டுவாருமா, நீங்களாம் சினிமாவில் வேஷம் போடுறீங்க. நான் பார்க்க போனால் கூட ஒரு மாதிரியாக வித்தியாசமாக பார்த்தாங்க. வீடு வாடகைக்கு எடுக்க போனாக்கா வீடு கொடுக்கல, சினிமாக்காரங்க வீடு கொடுக்கறது இல்லைன்னு. இப்போ சும்மாவே கொடுத்துருவாங்க. அவங்க அந்த பேரை சொன்னா இன்னாரும் நம்ம வீட்டுல இப்பவும் அதே சிச்சுவேஷன் தான் இருக்கீங்களா? ஆமா, ஓரளவு நீங்க வந்து நல்ல வெல் எஸ்டாப்லிஷ் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து இப்போ ஒரு ஸ்டார்டம் வந்ததுக்கு அப்புறம் நீ உங்களை வந்து ஒரு ஐகான் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. உங்களை வந்து ஒரு பெரிய தெய்வமாவே நினைச்சு கோவிலெல்லாம் கட்டி பூஜை பண்றாங்க. நீங்க என்னதான் பேசினாலும் யூ கேன் கெட் அவே வித் இட். இல்ல அப்போ அதெல்லாம் முடியாதுமா. பட் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு தொழிற்சாலை எப்படி இருக்கும், யார் அவங்க கொடுத்த டியூட்டியை எப்படி முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க ஒரு ஃபேக்ட்ரியில், அப்படித்தான் இருந்தது. அவ்வளோ கௌரவமாக இருந்தது. எந்த விதமான ஒரு தப்பு இருக்காது. ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாங்க யாரும். அவங்க டியூட்டி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. டைரக்டர் டைரக்டர் சொல்லுவார், ஆர்ட் டைரக்டர் வந்து இதுதாம்மா உங்கள் காஸ்டியூம்னு சொல்லுவார். யாரும் ஒரு தப்பிதமாக நடந்த மாதிரியோ எங்களை வந்து கேவலமாக நடத்தின மாதிரியோ எனக்கு தெரியல. அப்படி ஒரு பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரியே அந்த காலத்தில் அப்படி ஒரு கெட்ட பேர் என்னமோ வந்துச்சு. சினிமானா கூத்தாடிங்கன்னு சொல்கிறது தானே. ஏன்னா எல்லாம் ஸ்டேஜ்லேருந்து வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தப்பாக பேசுகிறாங்க. ஸோ இந்த சர்வைவல், இந்த போராட்டம் எவ்வளோ நாள் நீடிச்சுது? ஒரு நல்ல இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அந்த கை குழந்தையோட? கை குழந்தையோட ஒரு 5-6 வருஷம், 5 வருஷம். அதுக்கப்புறம் எனக்கு வந்ததெல்லாம் பெரிய கம்பெனி, ஏவிஎம், மாடர்ன் தியேட்டர்ஸ். ஃபஸ்ட்டு படமே பாரதிதாசன் எழுதின டைலாக் பேசியிருக்கேன் நான், வளையாபதிங்கிற ஒரு படம் சேலத்தில். அப்புறம் ஜெமினி ஸ்டுடியோவில் 3 பிள்ளைகள் தெலுங்கில் எடுக்கும்போது நான் தான் ஹீரோயின். ஏவிஎம்ல வந்து நாகதேவதை, எத்தனை படம், அன்னை, உயர்ந்த மனிதன் நீங்கள் எடுத்து சதாரமே, இதெல்லாம் ஏவிஎம். சரியான பியூட்டிஃபுல் கன்சர்ன்ஸ் வந்தது எனக்கு. அவங்க கிட்ட நான் அந்த பயிற்சி இருக்கு பாருங்க, இன்னைக்கு இன்னும் என்னை வந்து வாழ வைக்குதுன்னு சொன்னால் என்னுடைய அதிர்ஷ்டம் அது. தொடர்ந்து உடனுக்குடன் வரல எனக்கு படங்கள், நடுவில் கேப் வந்துடும். அந்த இன்பிட்வீன் அந்த இடைவெளியில் அந்த
காத்துக்கிட்டு இருக்கிறது இருக்கு பாருங்க, ஐயோ, கொடுமைங்க அது. கொடுமை, வருமா வராதா தெரியாது, நீங்க வேணுமா வேண்டாமா தெரியாது, உங்களை கூப்பிடுவாங்களா இல்லையா தெரியாது, என்ன கஷ்டங்கிறீங்க. நம்மளுடைய ஒரு நிலை வந்து மானசீகமாவும் பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப நான் சஃபர் பண்ண டைம்ஸ் இருக்கு நிறைய. பட் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு வந்தேன். அந்த எல்வி பிரசாத் கிட்ட போய் கேட்பேன் நான், அந்த டைரக்டர் கிட்ட, சார் நான் வேணுமா வேண்டாமா, இல்லைம்மா உனக்கு டைம் வேணும், நீ பொறுமையாக இருக்கணும், வரும் கண்டிப்பாக வரும், நீ வந்து உன்னுடைய ஒரு ஆசையை இழக்காதே, தைரியத்தை இழக்காதேன்னு சொல்லி கொடுத்தாரு. நான் அந்த கடைபிடிச்சேன், அப்புறம் சாதித்தேன். 5-6 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு நிலையான ஒரு இடத்துக்கு வந்தீங்க இல்லையா? குழந்தையோடு வளர்ந்துருக்கும், ஃபேமிலியில எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்திருப்பாங்க. அப்போது அப்புறமா நிறைய படங்கள் கண்டினியூஸாக நடிச்சிங்க. பட் பெரிய பிரேக், திருப்பு முனை அப்படின்னு அமைஞ்ச படம் இது புதிய பறவை. ஓகே ஓகே. ஏன்னா அது வரைக்கும் எல்லாம் அழுகிற வேஷம், எல்லாம் ட்ராஜடியாக தான் என்னை வந்து காமிச்சாங்க எல்லாரும். எப்போ பார்த்தாலும் ஒரு குடும்ப சூழ்நிலையிலையோ ரெண்டாவது பொண்டாட்டியாகவோ அந்த மாதிரி வேஷம் தான் போட்டுட்டு இருந்தேன். இந்த ஒரு படத்தில் மட்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட், ஒரு சிங்கப்பூரில் பாடகி கேரக்டரில் வருது, ரொம்ப மாடர்ன் கேரக்டராக வருது. அதில் அந்த முதல்ல தான் அதுக்கும் ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா அந்த அம்மானால் இது செய்ய முடியுமாங்கிற ஒரு கேள்வி வரும்போது நடிகர் திலகம் சிவாஜி சார் அவர் தான் கண்டிப்பாக பண்ண முடியும், ஷீ இஸ் அ டேலண்டட் ஆக்ட்ரஸ், நம்ம எடுத்து பார்ப்போம், ஒரு சாங் எடுத்து பார்ப்போம், சரியில்லைன்னு சொன்னாக்கா அந்த அம்மாகிட்ட சொல்லிடலாம், சாரியம்மா நீ பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க தப்பாக நினச்ச மாட்டாங்க, ஷீ இஸ் குவைட் ஸ்போர்ட்டிவ் தட் வே அப்படின்னாரு. அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. அப்போ தான் நான் வந்து வேர்ல்டு டூர் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ட்ரெஸ் அவங்க பண்ணது எனக்கு சரியாக அமையல, இந்த காஸ்டியூம். நான் எப்போ ஹாங்காங்கில் ஏதோ ஒரு கருப்பு புடவை ஒன்று நல்லா ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருந்தது, அந்த புடவை எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க போட்ட ட்ரெஸ் போட்டு செட்டுக்கு போனால் சிவாஜி சாருக்கோ டைரக்டருக்கோ யாருக்குமே திருப்தி இல்லை. நான் சொன்னேன், சார் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா வேறு மாதிரியாக ட்ரெஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. கார் கொடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்ட்டு அந்த சாரீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இட் வாஸ் எ பியூட்டிஃபுல் பிளாக் சாரீ. அதை வந்து ஒரு டைப்பாக கட்டி அது வந்து அங்கங்கே பின் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக பியூட்டிஃபுல் கான்டோர்ஸ் வர்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணேன். தட் சாங் இஸ் பிகம் ஹிட்னு நினைக்கிறேன். Till today it is a big hit. பார்த்த ஞாபகம் இல்லையோங்கிற சாங் வந்து என்னுடைய திருப்பு முனைன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய வித்தியாசமான கதாபாத்திரங்கள் கிடைச்சிருக்கிறதுக்கு, முக்கியமாக சொல்ல போனால் ஏவிஎம் அவங்க எடுத்த அந்த உயர்ந்த மனிதன், அது கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம அசதியாக இருந்தால் கூட ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி வரக்கூடிய கேரக்டர். ஈவன் புதிய பறவையில் கூட அது வந்து நம்ம ஹேண்ட்லிங் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நல்ல டைரக்டர்ஸ் இருக்கும்போது நம்மளை கைட் பண்ணுவாங்க. அதுக்கு மீறி நம்மளுடைய ஒரு கற்பனை கூட அந்த கேரக்டரில் நம்ம புகுத்திட்டோம்னா யூ கோ பிட்வீன் த லைன்ஸ். அதனால எனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சது மட்டும் இல்லை, நல்ல டைரக்டர்ஸ், நல்ல கம்பெனி நான் ஒர்க் பண்ணதில் எனக்கு எந்த விதமான ஒரு அனுபவம் இல்லாதவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னா இவங்க எல்லாம் தான் காரணம். நான் ஒன்றும் பெருசாக பண்ணிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் நடித்த மேக்ஸிமம் படங்கள் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் அவர்களோட தான் இல்லையா? அவரை பற்றி ஐ மீன் வாட் கேன் யூ சே அபவுட் அன் ஆக்டர், கிரேட் ஆக்டர், லெஜண்ட். இனிமேல் நமக்கு அந்த மாதிரி ஒரு நடிகர் இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்ட்லேயே பிறக்க முடியும்னா நான் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணியிருக்கார். அவர் சாதாரணமாக பார்த்தா அவர் இந்த மாதிரி பண்ணுவாரான்னு தோணும் நமக்கு. ஷார்ட்டில் கொஞ்சம் நம்ம எங்கேயான இதாகிட்டோம்னா சோட போயிடுவோம். அவர் அளவுக்கு நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியும். அவரை வந்து நம்ம கீழே இறக்கக்கூடாது, ஓரளவுக்கு ஈடு கொடுக்கணுங்கிற ஒரு இந்த பயத்திலேயே நாங்கள் எல்லாம் ட்ரைனிங்கில் வந்துட்டோம். ஒரு கல்லு கூட நடிக்கும் அவர் பக்கத்தில் இருந்தேன். பிகாஸ் all you have to do is to react to what he is acting. அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் எனக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருக்கா அவர் கூட நடிச்ச அனுபவங்கள்ல? அப்படின்னு ஒன்று சொல்ல முடியாது. ஒரு சீன்ல பாபு படத்துல அந்த பொண்ணை போட்டு அடிச்சுடணும் நான், வெந்நீராடை நிர்மலாவை. அப்போ அந்த குடர் படத்துல பால்முனிங்கிற ஒரு இங்கிலீஷ் ஆக்டர் பண்ண பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. பார்த்தேன் சார், இங்கிலீஷ் படம் கொஞ்சம் நிறையவே பார்ப்பேன் அப்படின்னு. ஐ வாண்ட் தட் எஃபெக்ட். முத்துன்னு அவளை அடிச்சிடணும் போட்டு, அவனை போய் ரிக்ஷாக்காரன் சொல்லியா நீ மாமான்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக சொல்லிட்டு அடிக்கணும், முன்ன பின்ன தெரியாமல் அடிக்கணும் அந்த பொண்ணை. நிஜமாகவே அடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு எனக்கு. அவர் சொன்னதில் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ தட் இஸ் ஹவ் அவர் ஊக்குவிக்கிறது இருக்குது பாருங்கள். ஒரு ஆர்டிஸ்ட்டு நம்மளை விட பெட்டராக பண்ணிடுவாங்களோன்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை,
அவர் அப்படியே தூக்கி விடுவார் எல்லாரையும். அவர் கூட எல்லாரையும் தூக்கி விடுற ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே, இப்போ இந்த அடிக்கணும் கோவம் இப்படிலாம் சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கணும்னு கேளுங்களேன். என்ன நீங்கள் ரொம்ப ஷார்ட் டெம்பர்டாமே? உண்மை, ரொம்ப ஷார்ட் டெம்பர்டு. எதுக்குன்னு சொல்ல நான் தயங்க மாட்டேன். நான் ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பேன் எல்லாத்துலேயும். வீட்டில் ஸ்டாஃபையும் சரி, குழந்தைங்களும் சரி, வெளியில் போகும்போது சரி, ஒரு கட்டுப்பாடு, கண்ணியம், ஒரு டிசிப்ளின். ஏன்னா அப்பா வந்து இங்கிலாண்டில் படிச்சுட்டு வந்ததுனால எங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது இந்த கட்டுப்பாடு, கண்ணியம் தான். உண்மை பேசணும், பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். எதுவாக இன்னொருத்தரை ஹர்ட் பண்ண வேண்டாம்னாக்கா உண்மை சொல்லாத, பட் பொய் மட்டும் சொல்லாத. இதெல்லாம் நான் அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வாழ்ந்து என்னுடைய லைஃப்பில் வந்து நான் அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக நினச்சிட்டு வாழ்ந்து வந்தேன். அதுக்கு யாரானா நேர்மாறா தாறுமாறா நடந்தால் கோவம் வரத்தான் செய்யும். இப்போ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது இனிமேல். இதெல்லாம் பசங்களை வளர்த்தேன், அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக வளர்த்தேன். நான் சொன்னேன், நீங்கள் கல்யாணம் ஆகி போகும்போது உங்கள் இஷ்டம், என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் லிசன் டு மீ. நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் அப்படித்தான் இருக்கணும். இன்றைக்கி நல்லா இருக்காங்க அவங்க இல்லைன்னா அது சொல்லுவாங்க வீட்டில், ஐயோ இது மிலிட்ரி டிசிப்ளின் அப்பா, இந்த அம்மா ஆர்மிலேருந்து வந்த மாதிரி பண்ணும் அப்படின்வாங்க. அது இருக்கோடுகள் மாதிரி கேரக்டர்லாம் நடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் அந்த கண்டிப்பெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஐ திங்க் என்னுடைய சுபாவம் அதுதான் நினைக்கிறேன். தோ நான் ஒன்றும் சீரியஸ் மைண்டட் பர்சன் இல்லை, பட் சிலதெல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கணும், செய்யறது கரெக்டாக செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. இதெல்லாக்க கோவம்னு பேர் வந்துடுச்சு எனக்கு. அது ஓகே, இப்போ செட்டில் கூட என்ன சார், ஏன்னா கொஞ்சம் ஓவராக நடிங்க அப்படிம்பாங்க. ஓவராக வேணாம் சார், இந்த சீனில் சிவாஜி சார் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுறாரு, நான் அண்டர் ப்ளே பண்ணால் தான் நல்லா இருக்குன்னு. இல்லை இல்லை, அவருக்கு ஈடு கொடுக்கணுன்னா கற்றுங்க, பேசுங்கன்னா ரொம்ப இயற்கையாக இருக்காது சார், இது செயற்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்பனாக்கா கோவம் வரும் மனசில், அதை அடக்கிக்கிட்டு பண்ணுவேன். பட் என்னுடைய முகபாவம் காமிச்சிடும் நான் கொஞ்சம் கோவப்பட்டேங்கிறது. அதுக்கு என்னமா பண்ண முடியும்? கோவங்கிறது மனுஷனுடைய இயல்பான ஒரு சுபாவம். சிரிப்பு வரும்போது சிரிக்கணும், கோபம் வரும்போது கோவப்படணும், அழுக வரும்போது அழுகணும். அப்படியே எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிற சுபாவம் இல்லை என்னது. பட் வயசு ஆக 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 76 வயசு முடிஞ்சு போச்சு. இப்போ நான் கோவப்படுறதுக்கு இல்லை. அதே எப்படி கோவமாக சொல்ல, ஏன் இப்படி பண்ணுற அப்படி சொல்கிறது, ஏங்க அப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற லெவலில் என்னை வந்து நான் பக்குவப்படுத்திக்கிட்டேன்.